நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th 12th டிகிரி ஐடிஐ டிப்ளமோ எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அரசு வேலை வாய்ப்பு வந்து காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 723 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆர்மி ஆர்டன்ஸ் கார்ப் சென்ட்ரலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை வாய்ப்புங்க. அந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம் நீங்கள் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 19 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 27 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், சிவில் மோட்டார் டிரைவருக்கு வந்து 4 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2க்கு வந்து 14 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், ஃபயர்மேனுக்கு வந்து 247 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், கார்பெண்டருக்கு வந்து ஜாயினருக்கு வந்து 7 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், பெயிண்டர் அண்டு டெக்கரேஷனுக்கு வந்து 5 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், எம்டிஎஸ்க்கு வந்து 11 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், ட்ரேட்ஸ்மேன் மேட் வந்து 389 காலத்துக்கான வேலை வாய்ப்பும் அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், எனி டிப்ளமோ, எனி மெட்டீரியல் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 35 இதில் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் டைப்பிங் வந்து டைப் ரைட்டில் வந்து உங்களுக்கு 35 இதில் வந்து நீங்கள் வந்து வேட்ஸ் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பர் மினிட்ஸில் வந்து. அதே போல் சிவில் மோட்டார் டிரைவருக்கு வந்து மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், சிவில் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2க்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கார்பெண்டர் அண்டு ஜாயினர் எசன்டியன்ஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடி வந்து சர்டிஃபிகேட் 3 years வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும். பெயிண்டர் அண்டு டெக்கரேஷன் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். எம்டிஎஸ் எஸ்என்டிஎல் இவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கெல்லாம் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 18 வயசுலேருந்து தொடங்கி 27 வயசு உள்ளாடி இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேன், கார்பெண்டர், பெயிண்டர், எம்டிஎஸ், ட்ரேட்மேன், மேட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம பார்த்துக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 5 years கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 years கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து லெவல் 5 மெட்டீரியல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 29,200 வந்து தொடங்கி 92,300 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற உங்களுக்கு ஃபயர்மேன், சிவில் மோட்டார், டெலி ஆப்ரேட்டர், கார்பெண்டர், பெயிண்டர், எம்டிஎஸ், ட்ரேட்ஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 19,900 தொடங்கி 63,200 வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமும், ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டைப்பிங் ப்ரொஃபஷியன்சி டெஸ்ட் நடக்கும். அதனை தொடர்ந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். சிவில் மோட்டார் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து டிரைவர் டெஸ்ட் நடக்கும். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு ஹெவி அண்ட் லைட் வீகல் டெஸ்ட் நடக்கும். அடுத்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வுமுறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும். ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் என்ட்ரன் டெஸ்ட், அடுத்த ரிட்டன் டெஸ்ட் மூலம் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. கார்பெண்டர் அண்ட் ஜூனியர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜாயினர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட இது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வுட்டு சம்மந்தப்பட்ட உங்களுடைய இது முடிச்சிருக்கணும் அப்படின்னது பெட்டைன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் கடைசியாக நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. பெயிண்டர் அண்ட் டெக்கரேஷன் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கலர் குவாலிஃபிகேஷன், வெர்பல் இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில் கேட்பாங்க. அதனைத் தொடர்ந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும். எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், ட்ரேட்ஸ்மேன் மேட் ஃபிசிக்கல் என்ட்ரன் டெஸ்ட் நடக்கும். அதனைத் தொடர்ந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணலைங்க. நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/12/2024 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/12/2024 டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.